அடுப்பு திட்டு, அடுப்பு இது 2யுமே துடைக்கிறதுக்கு வீட்டிலே ஈஸியாக நம்ம ஒரு லிக்விட் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு தண்ணி. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் உப்பு இது 2யுமே சேர்த்துக்கோங்க. பாத்திரம் விளக்குற லிக்விட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான லெமன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்க பழைய லெமன் கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த லெமனோட பல்ப் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து அடைச்சிக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் நம்ம ஸ்ப்ரே பண்ணி கூட தொடச்சிக்கலாம். இல்லைனா துணியில் வந்து தொட்டு கூட நம்ம வந்து தொடச்சிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் கரெல்லாம் படிஞ்சிருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஊற வைக்கவே தேவையில்லை. இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்தாலே போதும். அவ்வளோ பளிச்சுன்னு வந்துடும். கொஞ்சம் கூட பிசு பிசுப்பே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வாட்டி தண்ணி தொட்டு கூட தொடச்சிக்கலாம். நான் ஒரு வாட்டி இதை வச்சு தொடச்சதுலேயே எந்த அளவுக்கு நீட்டாக எவ்வளோ பளிச்சுன்னு வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த கிச்சன் டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.